இன்னைக்கு நம்ம டான்ஸ் வித் டெவிலோட எபிசோட் 10, 11, 12 3 எபிசோட ஒன்றா பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்ஸுக்காவோட அண்ணன் தான் செமையாக அடிபட்டிருப்பான். ஸ்கூல் நர்சிங் ரூமில் தானே தூக்கிட்டு வந்து போட்டிருக்கா. இப்போ அவன் கொஞ்சமாக கண்ணு முழிக்கிற மாதிரி இருக்கு. சரி அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வெட்டிங் மிஷினில் தண்ணி, அங்கே இருக்க கொஞ்சம் ஆப்பிள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வருவா. ஸ்கூல் லீவ் போல் யாருமே இங்கே இல்லை. எடுத்துகிட்டு வரப்பயே அப்படியே இங்கே கட்டுறாங்க. நம்ம ரெம்மு கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் டெவில்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே எங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இல்லை, ரீட்ஸுக்கு அதனடா அந்த கிரிமூரு அதையே எங்கள்கிட்ட மறைச்ச, அவளையே நீ பாதுகாக்க நினைக்கிற, உனக்கு அவன் மேல என்ன ஃபீலிங் தான் இருக்கு, உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேற அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி நீ வந்து உனக்குள்ள இருக்க உண்மையை சொல்லலைன்னா நாங்க உனக்காக வேலை பார்க்க மாட்டோம், நாங்க தனியா போய் அந்த கிரிமூரை கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே எங்கே கட்டுறாங்க, ரீட்ஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரப்ப அந்த வேம்பயர்ஸுக்கு ஒரு ஹெட் இருந்தானே, அந்த போய் வந்து நிக்கிறான். கரெக்டா ரீட்ஸ்க்காக கண்டுபிடிச்சிட்டான். இது மாதிரி அமைதியா நீ என் கூட வந்துரு, உன்கிட்ட இருக்க கிரிமோரை நாங்க எடுத்துருவோம், உங்க அம்மா எங்கள்கிட்ட தான் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க, வேணும்னா வந்துரு, இல்லைன்னு வையன் உங்க அண்ணன் இந்த ஆப்பிள் மாதிரி கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசுக்கி கட்டிக்கிட்டு இருக்கான். இவளா பயந்து போய் இவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறா. அதே நேரம் இங்க கட்டுறாங்க, அண்ணன் இப்ப கண்ணு முழிச்சு பாக்குறான், இங்க ரீச்காவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க, ரீச்கா வந்து பாக்குறா, அவங்க அம்மா அப்படியே மயங்கி போய் கிடக்குறாங்க. அவங்க கழுத்துல எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு, எதுவும் கடிச்சாங்களோ என்னமோ தெரில. சரின்னு சொல்லிட்டு இவளை கூட்டு போயிட்டு உனக்கு ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இப்பதான் ஒரு உண்மையவே அவன் சொல்லுவான். இது மாதிரி ஒரு வயசானவர் இருந்தாராம் ப்ரொஃபசர். அவர் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளை தேடி அந்த கிரிமோரை கண்டுபிடிச்சாராம். அது அவர் கண்டுபிடிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட டெவில் கிங் என்ன பண்ணிருக்கான், மனுஷ உருவம் எடுத்துட்டு வந்து அவரு கூட ஃப்ரெண்டா மாதிரி இருக்கான். அதே மாதிரி அந்த ப்ரொஃபசருக்கு பொண்ணு இருந்தா, ரொம்ப அழகா இருந்தா, அவளையும் அடையிறதுக்கு ஆசைப்பட்டான். அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த டெவில் பேரு மார்க்சிஸ். அந்த லோன் கூட சொல்லியிருந்தானே, மார்க்சிஸ்ங்கிற மாஸ்டர் கீழே தான் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் தான். அப்புறம் அந்த பொண்ணு பேரு மரியா, ரீட்ஸுக்காவோட அம்மா பேரு. அந்த குழந்தை பேரு ரீட்ஸுக்கா. இப்பதான் தெரியுது டெவில் கிங்குக்கு பிறந்தவா தான் ரீட்ஸுக்காவாம். சொன்னோன்னே அதிர்ச்சி ஆயிடுறா, இது டெவில் கிங்குக்கு பிறந்தவாளா, அதனாலதான் என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்க. இந்த வேம்பயர் சொல்றான், நீ கவலைப்படாத, வேம்பயர் கிங் இருக்காரு, அவரு வந்து உனக்குள்ள இருக்க இந்த கிரிமோரை வெளில எடுத்துருவாரு, அப்புறம் நீ வந்து மனுஷியா நார்மலான வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவளும் இவன் கூட போறதுக்கு ஒத்துக்கிறா. அதே மாதிரி இவளை வந்து ஒரு இடத்துல போட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அவள் அந்த வேம்பயர் கிங்கோட கோட்டைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டு வந்தா இவருதான் அந்த வேம்பயர் கிங்கா. அப்படியே பார்த்துட்டு இருக்கா, நீ பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்ல, யார சொல்றீங்கன்னு சொன்னா, மரியா உங்க அம்மா மாதிரியும் அவளோட தங்கச்சி மார்த்தா மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட சொல்றான், என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதான் அண்ணன் சொல்லியிருந்தானே வேம்பயருக்கு பிறந்தவன் தான் அவன் சொல்லிட்டு, அந்த வேம்பயரே இந்த கிங்கு தான். இவன் தான் ஹீரோயினி ஆன்ட்டியை வந்து ஏமாத்தி அவங்க கூட சுத்திட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவனுக்கும் கிரிமோரை பத்தி உண்மை தெரியணும், அதனாலதான் சுத்திட்டு இருந்தப்ப அப்புறம் பிறந்த பையன் தான் ஹீரோயினியோட அண்ணன். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். இவ பார்த்துட்டு இருக்கா, அந்த கிரிமோருக்காக நீ அவங்கள ஏமாத்திருக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அதோடவே கேட்கறா, அப்படி அந்த கிரிமோரை எப்படி என்கிட்ட இருந்து எடுக்க போற அப்படின்னு சொல்றப்ப, இது மாதிரி இன்னைக்கு தான் ரீட்ஸுகாவுக்கு 17வது பர்த்டே. அப்போ வந்து உன் உடம்புல இருக்க அந்த கொஞ்சோண்டு ரத்தத்தை நான் எடுத்தேன்னா போதும், அந்த கிரிமோரு வெளில வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி இவளை நல்லா குளிக்க வச்சு இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியே இங்க கட்டுறாங்க, ரெமோ உட்காந்துருக்கா, மீதி டெவில்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரீட்ஸுகாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அண்ணன் உள்ள வந்துடுறான். ரீட்ஸுகாவை நீங்க தானடா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க லோகனும் வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்றான், ரீட்ஸுகா இங்க எங்கேயுமே இல்ல, வேம்பயர் கிங் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டான், அவ வந்து வேம்பயர் கிங் இடத்துலதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான். அப்ப சரி நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க காட்டுறாங்க, அப்படியே நம்ம ரீட்ஸுகா வந்து அந்த கிங்கிட்ட கூட்டி போறதுக்காக அந்த வேம்பயர் ஹெட் வந்திருக்கான். வா போலாம் அப்படின்னு சொல்றப்ப ரீட்ஸுகா கேட்கறா திரும்பி, அது மாதிரி அவரு கொஞ்சோண்டு ரத்தம் குடிச்சா மட்டும் போதும்ல, நான் வந்து பழையபடி ஆயிடுவேன்னா, நார்மலான வாழ்க்கையை வாழலாம்ல அம்மா கூட சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப தான் இவன் சொல்றான், ஓ நீ அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் அதெல்லாம் சும்மா சொன்னேன், இது மாதிரி அவர் உன் உடம்புல கொஞ்சம் ரத்தம் குடிச்சாவே போதும், அவ்வளவுதான் மொத்தமா ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துருவாரு, அதோட நீ செத்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியா இருக்கா. நார்மலான வாழ்க்கையை வாழுவேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அந்த கிங் முன்னாடி போட்டுறான். அதே மாதிரி அவனும் அந்த ரத்தத்தை குடிக்க போற நேரத்துல கரெக்டா நம்ம டீம் உள்ள வந்துடுறாங்க. இவங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லா வேம்பயர்ஸ் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கப்பயே திருப்பி அந்த வேம்பயர் ஹெட் ரீட்ஸுகா பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கிங்கிட்ட கொடுக்குறான், பிடிங்க இந்தாங்க அவளோட ரத்தத்தை குடிங்க அப்படின்னு சொல்றப்பயே கரெக்டா அங்க ரீட்ஸுகாவோட அண்ணன் வந்து ரீட்ஸுகாவை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு இந்த ஹெட்டு கூட சண்டை போட்டு இவனை வந்து கொன்னே போடுறான். அப்ப வந்து ரெம்மு கிட்ட தான் ரீட்ஸ்கா இருப்பாளா. அப்ப வந்து ரெம்மு வந்து அவள்கிட்ட சொல்றான், இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே இங்க கட்டுறாங்க,
சண்டை போயிட்டே இருக்கு. நிறைய வேம்பயர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ரிட்ஸ் கவோட அண்ணன் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, இந்த வேம்பயர் கிங் பாக்குறாரு. பார்த்துட்டு ரிட்ஸ் கவோட அண்ணனை வந்து அப்படியே ஹிப்னடைஸ் பண்றாரு. பண்ணிட்டு, "என்னோட அன்பான மகனே, உனக்காக நான் எவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ எப்படி வளர்ந்துருக்க தெரியுமா? எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க தெரியுமா?" அப்படியே அன்பா அக்கறையா பேசிட்டு இருக்காரு. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இவர் சொல்லிட்டு இருக்காரு, "உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு போனதுல எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா மகனே? வாடா, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா" அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளு கூப்பிட்டுட்டு இருக்க, நம்ம அண்ணனும் அப்படியே மயங்கி போன மாதிரிதான் கிட்டக்க போவான். போயிட்டு சதக்குன்னு நெஞ்சில கையை விட்டு இதயத்தை வெளில எடுத்துருவானா. இந்த ஆள் அப்படியே ஆடி போயிடுவான். இதயத்தை வெளில எடுத்து நசுக்கி போட்டுருவான். அப்படியே இந்த ஆளு செத்து கிடப்பான். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு இருந்தா, அப்ப பார்த்தா இந்த வேம்பயர் கிங் திருப்பி எந்திரிக்கிறான். இவங்க பாக்குறாங்க, "எப்பட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ரெம் சொல்றான், "ஒருவேளை அவன் வந்து உண்மையான இதயத்தை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான், அதனாலதான் அவன் திருப்பி எந்திரிக்கிறான்னு" சொன்னோன்னே கிங் அவனோட பவர் யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே தூக்கி அடிச்சிடறான். இவங்க எல்லாம் அப்படியே செவுத்துல பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பதான் ரீட்ஸ்கா பாக்குறா, "நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாத்தணும், நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றப்ப கரெக்டா அவளுக்கு 17 வயசாயிருது. அந்த கிரிமோரோட மொத்த பவரும் அப்படியே அவள்கிட்ட இருந்து வெளில வருது. இவங்க எல்லாருமே பாக்குறாங்க, கிரிமோர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேம்பயர் கிங் அளவுல பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. இவ அப்படியே நடந்து போறா. பார்த்தா இவ வந்து ஒரு உலகத்துல இருக்கா. அங்க ஒரு கத்தி கிடக்கு, அதே எடுத்துக்கிறா. பார்த்தா அங்க ஒரு பெரிய கருப்பு கலர் ரோஜா இருக்கு. அதை நோக்கி அவ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே நம்மளுக்கு ரியலா காட்டுறாங்க. இவ இங்க நடந்து போயிட்டு இருக்கா, இந்த கிங்கு பக்கத்துல. இவன் பாத்துட்டு இருக்கான், எங்கடா போறான்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த ரோசாவை ஓங்கி குத்த பார்த்தா கரெக்டா அந்த கிங்கோட இதயமும் அங்க இருக்க ஒரு சிலைக்குள்ளதான் இருந்திருக்கு. அதை இவ குத்தி அப்படியே கொன்னுடுறாளா, அவ்வளவுதான். இந்த வேம்பயர் கிங்கும் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறான். அதோட அந்த கிரிமோர் பவரும் வெளில போயிருது. அவளுதான் போல, அவளுக்கு 17 வயசானா அந்த பவர் வெளில போயிரும். அதுக்குள்ள இவங்க 2 பேர்ல யாராச்சும் அந்த பவரை எடுத்துடணும்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த பவர் வந்து யாருக்குமே கிடைக்காம வெளில போயிடுச்சு. அப்படியே இவங்களும் அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே ரெம் சொல்லியிருந்தானா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு, அதான் சொல்ல ஆரம்பிக்கிறான். "ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்குறப்பையும் இதயம் வேகமா அடிச்சுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் உன்னை காதலிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரிட்ஸ்காவும் சொல்றா, "நானும் உன்னை காதலிக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "இது மாதிரி இங்க கிரிமோர் இல்ல, நான் வந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப வந்து டெவில் உலகத்துக்கு போகணும். நீ என் கூட வந்துடுறேன். ஏன்னா இவள் வந்து ஒரு டெவிலோட மகள் தானே. நீ அங்க வாழ்றதுல பிரச்சனை இருக்காது" அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, ரீச்கா சொல்லிடுறா, "இல்ல, எனக்கு வந்து ஒரு டெவிலா வாழ்றதுக்கு ஆசை கிடையாது. நான் வந்து மனுஷியா எங்க அம்மா கூடயும் அண்ணன் கூடயும் இங்கேயே தான் வாழ போறேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெம்மும் அதை வந்து ஏத்துக்கிறான். "சரி, எங்க இருந்தாலும் நான் உன் கூடயே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடா இருக்குல்ல, அந்த பார்ட்டியில கிடைச்சது இல்ல, அதையும் இவ கையிலேயே கொடுத்துட்டு அப்படியே அவன் அங்கேருந்து மறைஞ்சு போறான். ரிட்ஸ்காவா அடுத்து அவங்க அம்மா அண்ணன் கூட சேர்ந்து எப்போதும் போல நார்மலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீரீஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சூப்பரான சீரீஸ் எடுத்துட்டு வரேன். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.